வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் சூப் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், 1 வெங்காயம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு இந்த சூப்பை சூடாக ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா பொடி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம். லஞ்சுக்கு முதல்ல இந்த சூப்பை சூடாக குடிச்சிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். ரைஸு கூட இந்த சூப்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நல்லா பஞ்சு போல் வெந்துடும் சிக்கனு. நாலு விசில் விட்டாச்சு. ஸ்டீம் நல்லா அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தா இந்த சூப்பை சூடாக ஒரு டம்ளர் கொடுங்க, அவங்களுக்கு பெரிய ரிலீஃபாக இருக்கும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சூப்பும் கமகமன்னு வாசனையாக இருக்குது. அவ்வளோதாங்க, சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.